எப்படி நம்ம தீசிஸ் டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருக்கோம். அதன்படி வந்து நம்ம வந்து தீசிஸ் டவுன்லோட் பண்றதுக்கு முக்கியமான வெப்சைட் என்ன அப்படின்னா சோதுகங்கா அப்படின்னு சொல்லக்கூடியதான். இந்த சோதுகங்கா வெப்சைட் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க ஈஸியா சோதுகங்கா வெப்சைட்குள்ள போகலாம். என்ன அப்படின்னா சோதுகங்கா அப்படின்னு நீங்க டைப் பண்ணாலே போதும். அப்போ வந்து நீங்க ஈஸியா வந்து சோதுகங்கா வெப்சைட்குள்ள போயிடலாம். சோதுகங்கா அப்படின்னு நீங்க டைப் பண்ணுங்க. டைப் பண்ண உடனே வந்துட்டு அந்த வெப்சைட்டோட ஃபர்ஸ்ட் இதுவே வந்து அதுதான் காட்டும். அது கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. ஆக்சுவலா இந்த சோதுகங்கா வெப்சைட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட இந்தியன் இது இருக்கு பாத்தீங்களா, இந்தியன் யூனிவர்சிட்டிஸோட மெயினான தீசிஸ் வந்து நிறைய இருக்கும். அதாவது நிறைய கிட்டத்தட்ட வந்து எக்கச்சக்கமான தீசிஸ் வந்து இதுல இருக்கும் அப்படிங்கிறாங்க. நிறைய ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்துட்டு இதுல வந்து தீசிஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. எக்ஸப்ட் வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் மட்டும் இதுல அப்லோட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு தனியா வந்து யூனிவர்சிட்டியில வந்துட்டு வேற ஒரு வெப்சைட் யூஸ் பண்றாங்க. அதையும் நான் வந்து இந்த டெமோல சொல்றேன். அதாவது இந்த இதுல நீங்க எப்படி உங்களோட தீசிஸ் வந்து உங்களோட தீசிஸ்ங்கிறத வந்து உங்களுக்கு தேவையான தீசிஸ் வந்து நீங்க எப்படி சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியானது தான். என்ன அப்படின்னா இதுல போயிட்டு உங்களுக்கு வந்து சர்ச் ஆப்ஷன் வந்து இருக்கும். இங்கே இருக்கு பாத்தீங்களா, சர்ச் தீசிஸ் இன்டு சோதுகங்கா அப்படின்ட்டு. இதுல போயிட்டு கிளிக் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து என்னோட ரிசர்ச் டைட்டில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆன்டி கேன்சர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆன்டி கேன்சர் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டைப் பண்ணி நீங்க சர்ச் பண்ணா போதும். இந்த ஆன்டி கேன்சர் ரிலேட்டடா வந்துட்டு வேற வேற யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கிற தீசிஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்ல வந்து ஈஸியா வந்துடும். கிட்டத்தட்ட வந்துட்டு ஆன்டி கேன்சர் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 6300 சில்ற தீசிஸ் வந்து இதுல இருக்கு அப்படிங்கறத வந்து இவங்க சொல்றாங்க. இப்படி வந்து நீங்க உங்களுக்கு தேவையான தீசிஸ் வந்து இதுல வந்து டவுன்லோட் பண்ணுங்க. எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஓபன் பண்ண உடனே வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஒரு தீசிஸ் உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது டெவலப்மெண்ட் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நானோலிபோசோமல் ஃபார் ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் இருக்குல்ல, இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து எல்லாமே ஈஸி ஸ்டெப்ஸ் தான். இதுல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து அதோட டீடைல்ஸ் வரும். அதாவது வந்து அது வந்து எந்த யூனிவர்சிட்டியில வந்து இது பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஆத்தர் பண்ணிருக்காங்க, அதாவது வந்து கைடு யாரு ஸ்டூடெண்ட் யாரு அப்படிங்கிறத பத்தி அதுக்கப்புறம் அதோட டைட்டில் ஃபுல்லாவே வரும். இதை வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதை வந்து நீங்க க்ளோஸ் கூட பண்ணி விட்டுறலாம். பண்ணிட்டுனா இந்த மாதிரி கீழே வந்துடும். இதுல வந்துட்டு கீழே வந்து டவுன்லோட் பண்றதுக்கே ஆப்ஷன் இருக்கும். இந்த டைட்டில் பேஜ், சர்டிபிகேட் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சாப்டரும் தனித்தனியா வச்சிருப்பாங்க. இது வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க வியூ அண்ட் ஓப்பன் இருக்குல்ல, இது கொடுத்தும் நீங்க டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டேரக்டா இங்க பிடிஎஃப் இருக்குல்ல, இது கொடுத்தும் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓப்பன் யூடியூப் கொடுக்குறேன். இப்படி கொடுக்கும்போது அது வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது டிக்ளரேஷனு. அதாவது வந்து மேக்ஸிமம் வந்து சாப்டர் 2ல வந்து மெத்தடாலஜி இருக்கும், சாப்டர் 3ல வந்துட்டு ரிசல்ட் இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு ஈஸியா வந்துட்டு நீங்க வந்து தீசிஸ் அப்படிங்கறத வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம வந்துட்டு இந்த மாதிரி நீங்க சர்ச் பண்ணி வந்துட்டு க்ளோஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பர்டிகுலர் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியோட தீசிஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல போயிட்டு இதுல வந்து கோம் போய்க்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க. போனதுக்கு அப்புறம் இதுலயே வந்துட்டு உங்களுக்கு வந்து கேட்கும், மேல ஃபர்ஸ்ட்லயே கேட்கும் உங்களுக்கு சர்ச் பை சர்ச் அண்ட் ப்ரோஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுலயே கேட்கும் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா வந்து நமக்கு வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸோட டீடைல்ஸ் வந்து கீழே வந்துடும். யூனிவர்சிட்டிஸ் பிளஸ் வந்துட்டு அந்த யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்துட்டு நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்துட்டு நம்ம செக் பண்ணும்போது என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸையும் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆச்சரியா யூனிவர்சிட்டி, ஆச்சரியா நகர்ஜுனா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுல வந்துட்டு கிட்டத்தட்ட 2000 தீசிஸ் கிட்ட வந்துட்டு அவங்க வந்து டெபாசிட் பண்ணிருக்காங்க இதுல. அது மட்டும் இல்லாம வந்துட்டு நிறைய யூனிவர்சிட்டிஸோட தீசிஸ் வந்து இதுல வரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் கீழே போய்கிட்டே இருக்கிறேன். அடுத்து வந்துட்டு வேற ஒரு யூனிவர்சிட்டி வருது. இப்போ வந்து நான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி. இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நான் வந்து இங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியை நான் வந்து ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டி இங்க வந்துச்சு பாத்தீங்களா, இது வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியோடது. நெட்டு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுனால இதாகுது. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 1354 தீசிஸ் வந்து இங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து நீங்க இதுல வந்துட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்துட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எத்தனை தீசிஸ் வந்து இங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து இதுல பாத்துக்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்டோட தீசிஸ் வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்டோட இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து டிபார்ட்மெண்ட் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு எந்த தீசிஸ் இருக்கோ அந்த தீசிஸ் அதோட ஸ்டூடெண்டோட நேம் பிளஸ் வந்து கைடோட நேம் ஃபுல்லாவே வந்து போட்டு தெளிவா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா வந்துட்டு அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அது மட்டும் இல்லாம வந்துட்டு இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆத்தரோட நேம் போட்டு கூட நீங்க சர்ச் பண்ணலாம். ஒரு ப்ரொஃபசர் இருக்காங்க, அவங்க வந்து நிறைய ரிசர்ச் பண்றாங்க உங்க ரிலேட்டடா அப்படின்னா நீங்க அந்த ப்ரொஃபசரோட நேம் போட்டு கூட இதுல வந்து ஈஸியா வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டூடெண்டோட நேம் போட்டு கூட நீங்க வந்து ஈஸியா சர்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்க வந்து சர்ச் பண்ணும்போது வந்து ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் தீசிஸ் மட்டும் உங்க கையில வந்து கிடைக்கும். இந்த மாதிரி தான் நம்மளோட இந்தியன் யூனிவர்சிட்டிஸ்ல நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த வெப்சைட்ஸ்ல வந்துட்டு தீசிஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதை நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ண முடியும்.
அப்படி நீங்க இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல தீசிஸ் டவுன்லோட் பண்ணி உங்களோட ரிசர்ச்சுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா தயவு செய்து இதுல இருந்து காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. காப்பி பேஸ்ட் பண்ணுனா அது வந்து பெரிய வந்து பிளாகரிசம்ல வந்து பிரச்சனை வரும். சோ இதை பார்த்து நீங்க ரெஃபர் பண்ணுங்க, ஆனா இதையே அப்படியே பண்ணி வச்சிடாதீங்க.